இவ்வளவு நாள் இந்தியாவோட நட்புறவா உரிமை கொண்டாடிட்டு இருந்த ஒரு நாடு மாலத்தீவு திடீர்னு இந்தியா அவுட் அப்படின்ற மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு ஒட்டுமொத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈகிள் விங்ஸ். நான் உங்களுக்கு விக்னேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலத்தீவுன்றது ஒரு 1000 சொச்சம் தீவுகளை உள்ளடக்கிய ஒரு குட்டி நாடு. இது இலங்கைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. நமக்கு எக்கச்சக்கமான இந்தியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. இவ்வளோ நாள் நிறைய ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைசஸ் பண்ணியிருக்கோம். ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் இந்தியா மாலத்தீவு இன்னும் சில நாடுகள் சேர்ந்து அந்த இடத்துல கடலில் ஒரு ஆபத்து வருது, இல்லை ஒரு எதிரி நாட்டு படையெடுப்பு வந்துச்சுன்னா எப்படி இதை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி வைப்பாங்க. இவ்வளோ நாள் மாலத்தீவு நம்ம கூட தான் இருந்தோம். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 77 இராணுவ வீரர்கள் இந்தியாவோட இராணுவ வீரர்கள் மாலத்தீவோட பாதுகாப்புக்காக மாலத்தீவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. இவ்வளோ நாள் எக்கச்சக்கமான நிதி உதவி நம்ம பண்ணியிருக்கோம். கொரோனா டைமில் மோடிஜி அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது, இந்தியாவுக்கு தடுப்பூசி இருந்தப்போ மாலத்தீவுக்கும் கொடுத்தாரு. நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. உன் ஊருக்கே தடுப்பூசி இல்லை, எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்தளவு பேசினாங்க. ஆனாலும் இந்தியா மாலத்தீவுக்கு உதவி பண்ணிச்சு. 2018 குடிநீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அந்த ஊரில். நம்ம ஊர்லேருந்து தான் தண்ணி கொடுத்து சப்ளை பண்ணி அந்த ஊரை காப்பாற்றணும். இந்த மாதிரி இந்தியா எக்கச்சக்கமான உதவிகளை மாலத்தீவுக்கு பண்ணியிருக்கு. மிலிட்ரியில், தொழில்நுட்பத்தில், கல்வியில், மருத்துவத்தில் சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்கமான உதவிகள் இந்தியா பண்ணியிருக்கு. 1965 தான் மாலத்தீவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. சுதந்திரம் கிடைச்சோன்னே அது ஒரு நாடாக அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. அந்த நன்றியும் இல்லை. மாலத்தீவுன்றது ஒரு சுற்றுலாத்துறையை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால இந்தியா தன்னுடைய நட்பு நாடான மாலத்தீவுக்கு எக்கச்சக்கமான ப்ரொமோஷன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னா ஹனிமூனுக்கு மாலத்தீவு போகிறத பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமான பேர் போவாங்க. அது சீப் அண்ட் பெஸ்ட்டு, அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இது வரைக்கும் போனது உண்டு. திடீர்னு சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த முகமது மொய்சூன்ற ஒரு புது அதிபர் வந்தோடனே அவர் சைனாக்கு ஒரு நட்புறவான கோட்பாடுகளை முன்வைக்கிறார். மாலத்தீவுடைய வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான அதிபர்கள் இருந்திருக்காங்க. ஒரு அதிபர் சைனாக்குனா, ஒரு அதிபர் இந்தியாவுக்கு, இந்த மாதிரி மாறி மாறி சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த முகமது மொய்சூன்றவர் சைனாக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிபர். இவர் வரும்போதே தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்தியா அவுட் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வச்சு தான் வந்திருக்காரு. ஏன் இந்தியா அவுட்னா, இந்தியா எங்களோட எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டாத்தனமான ஒரு கொள்கையை அவர் முன் வச்சு அதிபராகவும் ஆகிட்டார். இவர் அதிபராக பண்ண வேலை இந்தியா அவுட்டுன்ற அந்த பிரகடனத்தை ரொம்ப அதிகமாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியாவை கூப்பிட்டு, இந்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை திரும்ப பெற்றிருக்கணும், இந்தியர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள்லாம் அவங்க நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு திடீர்னு பயங்கர அறிக்கையை விடவும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. ஏன்டா இவ்வளோ நாள் நாங்கள் தான் அவங்க ஊரை காப்பாற்றணும், இவ்வளோ நாள் நாங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், எல்லா நன்றியும் மறந்தாச்சு. நிறைய இந்தியர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு மனிதாபிமானமும் இல்லை, இந்திய அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணிச்சுன்ற நன்றி கடனும் இல்லை. திடீர்னு வெளில போகணுன்னு சொன்னால் இது கொஞ்சம் கொந்தளிப்பு ஏற்படுத்திச்சு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணார்னா, இதை கேள்விப்பட்டுட்டு நேராக பீச்சில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு. எல்லோரும் மாலத்தீவு நினச்சிருந்த நேரத்தில் லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. லட்சத்தீவுன்றது நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு தீவு. கிட்டத்தட்ட 36 தீவுகளை தான் உள்ளடக்கியிருக்கு. அந்த தீவு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப இது வரைக்கும் டூரிசமுக்கு அதிகமாக ப்ரமோட் பண்ணப்படாத ஒரு தீவு. அதிக சுற்றுலா பயணிகள் அங்கே போகாத தீவு. ஏன்னா அதுக்கு பதில் மாலத்தீவு போயிடுவாங்க எல்லோரும். இவ்வளோ நாள் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துட்டு கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களும் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயும் அவங்களுடைய சோஷியல் மீடியாலையும் போடவும் ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த லட்சத்தீவுக்கு ஆதரவான, மாலத்தீவுக்கு எதிரான ஒரு முழக்கம் இந்தியாவில் ஆரம்பிச்சிருச்சு. எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் இது. கூகுள், யூடியூப் எல்லாத்துலேயும் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இன்டர்நெட்டை ரூல் பண்ணுறதுல இந்தியர்களுடைய பங்கு மிக மிக அதிகம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வைரல் பண்ணுறோன்னா உலகம் ஃபுல்லாக அது வைரல் ஆகிடும். இப்போ மாலத்தீவுக்கு புக் பண்ணியிருந்த எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸு, ஃப்ளைட்டு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7500 ஹோட்டல் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும். இப்போ மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா மாலத்தீவோட வருமானத்தில் 20% சுற்றுலாலேருந்து தான் வருது. அதில் 10 to 11% இந்தியர்கள்ட்டேருந்தும், மிச்சம் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ரஷ்யாட்டேருந்து வருது. இந்த மாதிரி சுற்றுலா மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடு. இதோடு இல்லாமல் மிகப்பெரிய ஆப்பு என்னென்னா, இந்தியா நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, சைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறாங்க. நிறைய திட்டங்கள் கேன்சல் ஆக போகுது. நிறைய திட்டங்கள் அவங்களும் சொல்லிட்டாங்க, அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு திட்டங்கள் வேண்டாம். என்ன தைரியத்தில் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைனான்னு ஒரு மிகப்பெரிய சக்தி பின்னாடி இருக்குன்ற ஒரு தைரியத்தில் பேசுகிறான். இந்த சைனா போகிற இடம் விளங்காது, ஆமை பூந்த வீடு மாதிரி.
என்னப்பா நீ இப்படி சொல்கிற, பெரிய பெரிய பில்டிங்காக கட்டுறானுங்க, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளை வந்து எடுத்து பாருங்க. வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடலாம் நீங்கள். இந்த நாடுகள் எல்லாமே சைனாக்காரன் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இப்படி தான் வருவான். ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போட உள்ளே வருவான். வந்துட்டு அவன் ஆளுங்களை வந்து கோடி கோடியாக உள்ளே இறக்கி விட்ருவான். அந்த நாட்டோட டெமோகிராஃபியை மாற்றிடுவான். அந்த நாட்டுடைய டெமோகிராஃபின்னு எது சொல்கிறேன்னா, இப்போ அந்த ஊர் மக்கள் நம்ம இந்தியர்கள் இப்படி தானே இருப்போம். சைனாக்காரன் உள்ளே வந்து இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே குழந்தை பார்த்தா எப்படி இருப்பான் பார்க்க, அந்த குழந்தை சைனாக்காரன் மாதிரியே மாறிடுவான். அப்படியே அவன் என்ன பண்ணிடுறான்னா, உலகம் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறான். அவன்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது. பல மில்லியன் கணக்கான டாலர் பணமாகவே வச்சுருக்கான் சைனாக்காரன். அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறான்னா, இந்த மாதிரி நாடுகளை பிடிக்கிறதுல அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவன் ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான். சண்டை போட்டு நாடு பிடிக்கிறத விட இந்த மாதிரி போயிட்டு நாட்டுக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணி கேட்ட கடனை கொடுத்துறது. எவ்வளோ நாள் கடன் கொடுத்துருவான். உங்கள் தகுதிக்கு மீறி உங்களுக்கு கடன் கொடுத்துருவான். உங்களால் திருப்பி கொடுக்க முடியலையா, அவன் இடத்த கொடுத்துருன்னு வாங்கிக்குவான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, அவன் ஆட்களை சைனீஸ் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவான். மேக்ஸிமம் வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது முதலாளியாக இருக்கிறத சைனாக்காரன் ஆசைப்படுவான். நான் பழகியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறான்னா, எக்கச்சக்கமான பணத்தை ஃபண்டை கொடுத்து அவனுங்களை வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இவன் பெரிய பெரிய பில்டிங் கட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து சாம்ராஜ்யத்தையும் அமைச்சிருவான் சைனாக்காரன். அந்த ஊரில் அந்த ஊருக்காரனை அடித்து விரட்டுவான். இதான் வந்து எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கம்போடியாவில் போனீங்கன்னா அங்கேவும் வந்து சைனீஸ் கரன்சி செல்லும். சைனாக்காரனை எடுத்து நீங்கள் பேச முடியாது. ஒரு கம்போடியன் அந்த ஊருக்காரனே பேச முடியாது. இதே மாதிரி தான் வியட்நாம், தாய்லாந்து, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் போயிட்டுருக்கு. இதான் மாலத்தீவுக்கும் நடக்க போகுது. அண்மையில் இலங்கைக்கும் நடந்துச்சா, இலங்கையை வந்து கடனுக்குள்ளாக்கி எக்கச்சக்கமான கடனை கொடுத்து இலங்கையே பிடிச்சி வச்சுருக்கான். அதே மாதிரி தான் மாலத்தீவுக்கும் ஆக போகுது. அவனுக்கு சைனாக்காரனுக்கு இந்தியன்ஸை பிடிக்காது. இந்தியன்ஸ் வெளில போகணுன்றதுக்காக என்னன்னாலும் பண்ணுவான். என்னை கேட்டால் உலகத்துக்கே எதிரி யாருன்னா இந்த சீனாக்காரனும் அமெரிக்காக்காரனும் தான். சரிங்களா? இது நிறைய பேசலாம். ஒருத்தர் கருத்து இருக்கும், மாற்று கருத்து இருக்கும். ஒரு சில நாடுகள் இருக்காங்க, இந்த சீனா, அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் வந்து சுயநலத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நாடுகளை மட்டுமே முன்னிறுத்தி அவங்க மக்களுக்கு மட்டுமே நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நாடுகள் சைனாவும் ஒன்று. இவன் ஏன் குறிப்பாக அந்த மாலத்தீவு மேலே ஆசைப்படுறான்றது தெரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான். என்னென்னா, நம்ம இந்தியாவை சுற்று போடுறதுக்காக இந்தியாவை சுற்றிக்கூடிய எல்லா நாடுகளையும் அவன் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இலங்கை ஆல்ரெடி அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ மாலத்தீவு அவன் கண்ட்ரோல் வந்துடுது. இந்த மாதிரி அவன் சுற்றி ஏன்னா இந்தியா மட்டும் அவனுக்கு ஒத்தே போக மாட்டான். ஐடியில் நம்ம நல்லாயிருக்கும், மேன் பவரில் நல்லாயிருக்கும், நிறைய நம்மகிட்ட மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. சைனா அளவுக்கு இல்லைனாலும் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாவில் இருக்க தான் செய்கிறாங்க. இதனால் வந்து இந்தியாவை வந்து அவன் என்ன பண்ணணும்னு தெரில. ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்தியாவை சுற்று போடணும். இந்தியாவை சுற்றி அவனுடைய கோட்டையை அமைக்கணுன்றதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒன்று நான் பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கான். நாரதர்களே நல்லாவே பார்ப்பான். எப்போ ஒரு நாடு இந்தியாவோட சண்டையாக இருக்கோ அந்த நாட்டை வந்து சைனாக்காரன் அதிகமான உதவிக்கிற நீட்டை ட்ரை பண்ணுவான், கடன் கொடுப்பான், என்னன்னாலும் பண்ணுவான். பாகிஸ்தான் அவன் கையில் வச்சுருக்கான். பாகிஸ்தான் என்ன பண்ணு தெரியாமல் தவிச்சிட்டு கிடக்கிறான் போட்டு. இப்போ இதே நிலமை தான் மாலத்தீவுக்கு வருது. இப்போ என்ன நினைப்பானா, மாலத்தீவு அவன்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டான், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டான். இப்போ வேறு வழி இல்லை, சைனாக்காரன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஆனால் அதனால் இந்தியாட்ட வந்து ஒரு பகைமை மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கான். ஆனால் இது யாருக்கு நல்லது இல்லைன்னா மாலத்தீவுக்கு தான் நல்லது இல்லை. காசை வாங்கிடுவான், நாட்டை இழக்க போகிறான், அதிகமான பகுதியை இழக்க போகிறான். இந்த இஷ்யூ பற்றி தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். நிறைய இனி வரும் வீடியோக்களில் வந்து இதை பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்னால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு சரியான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம நாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள்.